Hi students, இது revision number 5. நம்ம எப்படி கேள்வி கேட்கறது, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போ அதை கேட்டு பழகுவோம். எப்படி கேள்வி கேட்கறது, என்ன கேள்வி கேட்கறது வார்த்தைகள் அப்படிங்கிறத உபயோகித்து பழகுவோம் இந்த வீடியோவில். ஸ்க்ரீனில் கேள்விகள்லாம் தெரியுது உங்களுக்கு. இந்த கேள்வியை என்ன கேள்வி வார்த்தை இங்கே போடணும், இங்கேயும் ஒரு அந்த கேள்வி வார்த்தையை தவிர மற்றது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ என்ன கேள்வி வார்த்தை இங்கே வரணும் அப்படிங்கிறத இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், கீழே கோடு போட்டு போல்டு திக்காகவும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன வார்த்தைகள் வரணும் அப்படின்னு யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கங்க, யோசிச்சுட்டு வீடியோ ரன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி கொஷின்ஸ் கவனிக்க போகிறேன். இதில் திருப்பியும் இந்த திக்கா போட்டிருக்கேன் இல்லையா, கேள்விக்கு தமிழில் போட்டிருக்கு, இங்கே இங்கிலீஷில் என்ன கேள்வி வார்த்தை வரணும் அப்படிங்கிறத வீடியோ திருப்பி பாஸ் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ்லாம் எழுதுங்க, என்ன கேள்வி வார்த்தை வரணுன்றதை கரெக்டாக போடுங்க. இங்கிலீஷில் என்ன வரணுன்ட்டு நான் ஆன்சர் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். இதுதான் இந்த கேள்வி வார்த்தைகள் தான் போடணும் இதுக்கு முன்னாடி. அதே போல் இன்னொரு செட்டு, இதுவும் என்ன கேள்வி வார்த்தைகள் வரணும் அப்படின்றத யோசிங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, எழுதிட்டு ரன் பண்ணுங்க. சரி, இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். இதுதான் நீங்கள் போட வேண்டிய வார்த்தைகள். ஓகேவா? இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும், கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஃபைனல் டெஸ்ட், இது கடைசி டெஸ்ட். இது இங்கே ஒரு படம் இருக்கு. ரவி கேவ் ஜோயல் ₹500 yesterday for his exam. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு உங்களால் என்னெல்லாம் கேள்வி யோசிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு எல்லா கேள்வியும் எழுதுங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, எல்லா கேள்வியும் யோசிச்சு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பாஸ் ரன் பண்ணுங்க வீடியோவை. நான் என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியும்னு காமிக்கிறேன். How much money did Ravi give Joel? எவ்வளவு பணம் ரவி கொடுத்தான் ஜோயலுக்கு? What did Ravi give Joel? ரவி ஜோயலுக்கு என்ன கொடுத்தான்? When did Ravi give Joel? ரவி ஜோயலுக்கு எப்போ கொடுத்தான்? எஸ்டர்டேன்னு போட்டிருக்கு இல்லையா, எப்போ கொடுத்தான்? Who gave money to Joel? ஜோயலுக்கு பைசா யாரு கொடுத்தா? Whom did Joel get the money from? இது அப்படியே தலைகீழான கேள்வி. ஜோயல் யாருக்கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டான்? அப்போ whom வராங்க. Why did Ravi give money to Joel? ரவி ஜோயலுக்கு எதுக்காக, ஏன் பணம் கொடுத்தான்? அவனோட எக்ஸாமுக்காகன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் வேற வேற கேள்வி சொற்களை யூஸ் பண்ணி ஒரு படத்துல நம்மளால கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு புக்லேயோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு, கேள்வி வார்த்தைகள் மட்டும் இல்லை, கேள்வி வார்த்தைகள் முக்கியம், முழு கேள்வியும் கேட்டு பழகுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசி பழகலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கேள்வி உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அந்த மாதிரி பேசி பேசி பழக ஆரம்பிக்கணும் நீங்கள். ஓகேவா? கீப் ட்ரையிங். ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.